வணக்கம் வாங்க இன்னைக்கு அக்ஷய் வீட்டு சமையல்ல ஒரு ஹெல்தியான ஒரு லட்டு ரெசிபியும் கூடவே ஒரு கஷாயமும் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா இப்போ நல்லா மழைக்காலம் குளிர்காலம் அங்கங்க மழை பெஞ்சிட்டு எல்லாருக்கும் சளி இருமல் ஜுரம் எல்லாமே வரும். இது வந்து எந்த டைமில் ஒன்றாலும் குடிக்கலாம். இப்போ காலையில் தான் குடிக்கணும் நைட்டில் குடிக்கணும் அப்படி இல்லை. நமக்கு எப்போ வந்து இது தொண்டெல்லாம் கரன்னு நல்லா மூக்கு அப்படியே நீர் ஒழுவிட்டு இருக்கோ ரன்னிங் நோஸ் மாதிரி இருக்கோ அதை மாதிரிலாம் அந்த நேரத்தில் குடிக்கலாம். நல்லா ஒரு ரிலீஃப் கிடைக்கும் சூடாக குடிக்கும்போது. கூட ஒரு ஹெல்தியான ஒரு லட்டு தினமும் இதை பெரியவங்களும் சாப்பிட்லாம் குழந்தைங்களும் சாப்பிட்லாம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சே ஒரு ஹெல்தியான ஒரு லட்டு தினமும் ஒன்றோ ரெண்டோ நம்ம சாப்பிடும்போது ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ பச்சை பயிர் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா பொடிசாக இருக்குது, இது வந்து பெருசாக இருக்கும். இது எல்லா இடங்கள்லையும் கிடைக்கும். இது கிடைக்காத போது நீங்கள் இதுவே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ எனக்கு இது வந்து நாட்டு பயிர் இது, அதனால் இது எனக்கு கிடச்சிதுன்னு சொல்லிவிட்டு நான் சேர்த்துருக்கேன். ஏன்னா நாட்டு பயிரில் நல்லா வாசம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் இது கிடைக்கிறவங்க இதை சேர்த்துக்குங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மலாக இந்த பச்சை பயிரை சேர்த்துக்கலாம். நீங்கள் ஸ்டவ்வில் ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த பேனில் இந்த பச்சை பயிரை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. பச்சை பயிரை நல்லா வறுத்தாச்சுங்க. நல்லா வறுத்துட்டு நல்லா அங்கங்கே ஒன்று ரெண்டு வெடிக்குது. அதனால் நல்லா கலரும் மாறிடுச்சு, நல்லா வாசனையும் நல்லா வருது, வறுப்பட்ட வாசனை. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ 1 கப்பு பாசிப்பயிர் எடுத்துருந்தோம், அதே கப்பால் 1 கப்பு மல்லாட்டை வேர்க்கடலைங்க. இப்போ வேர்க்கடலை 1 கப்பு சேர்த்துருக்குங்க. இதையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதில் சேர்க்குற பொருள் எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடியது தான். இப்போ வேர்க்கடலையும் நம்ம நல்லா வறுத்துட்டோங்க. இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூட்லேயே நம்ம வந்து பொட்டுக்கடலையை போட்டுடலாம். 1 கப்பு பொட்டுக்கடலை சீக்கிரமாக நமக்கு கருகிடுங்க. அதனால் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே நம்ம வறுத்துக்கிட்டோம்னா நல்லா கிறிஸ்பாக இருக்கும். இப்போ பொட்டுக்கடலையே நமக்கு நல்லா வறுப்பட்டுருச்சு. பேனில் சூடு பத்தலைன்னா திரும்பியும் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது வறுப்பட்டுருச்சு, இதை மாற்றிடலாம். இப்போ 1 கப்பு நம்ம எல்லாம் எடுத்துருந்தோம். இப்போ இதில் 1/2 கப்பு அளவுக்கு வெள்ளை எள் எடுத்துருக்கேன். நீங்கள் கருப்பு எள் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்குங்க. கருப்பு எள் சேர்க்கும் போது நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா கிளஞ்சிட்டு சேர்த்துக்குங்க. நல்லா ஏன்னா அதில் வந்து மண் நிறையா இருக்கும் குட்டி குட்டியோண்டு. அதனால் இப்போ எள் சேர்த்துட்டு எள்ளும் நல்லா மேலே பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும், நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்கள். உப்பி வந்துட்டு இப்போ அங்கங்கே 1 2 வெடிக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தோம்னா நல்லா நெடுக்க வெடித்து எங்கே பார்த்தாலும் தெரித்து எடுத்துரும். அதனால் இப்போ எடுத்துடலாம் நம்ம. இப்போ 1/2 கப் அளவுக்கு வெள்ளை சோளங்க, நாட்டு சோளம் வெள்ளை சோளம். வெள்ளை சோளம் அப்படியே நமக்கு பொரிஞ்சு அப்படியே பாப்கார்ன் மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்துடும். இப்போ இதை மாதிரி நமக்கு வெள்ளை சோளம் பார்த்திங்கன்னா பொரிய ஆரம்பிக்குது பாருங்கள். பொரிய ஆரம்பிக்கும் போது நம்ம அப்படியே ஒரு மூடி போட்டு இல்லைன்னா நெடுக்கப்பட்டுரும். எங்கே பார்த்தாலும் வெளியிலலாம் தெறிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க. நல்லா பொரிஞ்சிருக்கு. இப்போ மீதி இருக்குது அடியில் இருக்கிறதும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நமக்கு அந்த சூட்லேயே பொரிஞ்சிரும். நல்லா பாப்கார்ன் மாதிரி குட்டி பாப்கார்ன், வெள்ளை சோள பாப்கார்ன். இது கூட ஒரு 4 ஏலக்காய். இப்போ ஏலக்காவும் நல்லா வறுப்பட்டுருச்சு. வாசனைக்கு ஏலக்காய் சேர்த்துருக்கோங்க. இது கூட சுக்கு கொஞ்சமாக, ஏன்னா பருப்பு வகை சேர்த்துருக்கோம் பச்சை பயிரெலாம், அதுக்காக நம்ம கொஞ்சம் சுக்கு சேர்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணான்னா இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் நான். இப்போ எல்லாம் நல்லா ஆறிடுச்சுங்க. இது அப்படியே வெறுமனே சாப்பிட்றதுக்கே ரொம்பவே நல்லா இருக்குது. நல்லா பாப்கார்ன் டேஸ்ட்டில் இருக்குது. நீங்கள் பசங்களுக்கெலாம் இந்த மாதிரி பொரிச்சு கொடுக்கலாம். அந்த வெள்ளை சோளம் இது ரொம்பவே நல்லதும் கூட. அப்படியே இதில் வந்து நமக்கு வேணும்னா உப்பு மிளகுத்தூள் இல்லை மிளகாத்தூள் நமக்கு எது வேணுமோ கொஞ்சமாக நெய்யோ எண்ணெயோ விட்டு கூட பொரிச்சு கொடுக்கலாம், நல்லாயிருக்கும். பொரிச்சு வச்சுட்டு வாயில் தான் கொஞ்சம் கொஞ்சம் போயிட்டே இருக்குது. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்துடலாம். இதில் மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துட்டோம். மல்லாட்டையும் நம்ம தோல் உரித்து எடுத்துகிட்டு வந்துட்டோம், அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ அரைச்சாச்சுங்க. நல்லா திறக்கும் போதே நல்லா வாசனையாக இருக்குது. நம்ம ரொம்ப மாவாட்டம் அரைக்காமல் கொஞ்சம் உங்களுக்கு வேணும்னா மாவாட்டம் அரைச்சிக்கிங்க, இல்லைன்னா கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சாவே நல்லாயிருக்கும். ரொம்ப கோர்ஸரில் லேஸாக. இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நம்ம லேசாக ஒரு நரநரப்பு இருந்துச்சுன்னா நல்லாயிருக்குங்க. லேசாக ஒரு கோர்ஸாக அப்படியே அரைச்சிருக்கேன்.
இப்போ அதை அரைச்சி ஒரு பவுலில் மாற்றிட்டோம். இப்போ இதே மிக்ஸி ஜாரில் நல்லா ஒரு கப்புக்கு நல்லா குவிச்சு அளத்து பேரிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாங்க. இப்போ பேரிச்சம்பழத்தை நம்ம நல்லா ஒரு 2 ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது கூடவே இங்கே வெள்ளத்துருவல் இருக்குது எங்கிட்ட, அதையும் கொஞ்சம் சேர்த்துடலாம். அது வந்து இப்போது ஒரு கப்பு நம்ம பேரிச்சம்பழம் எடுத்துருந்தோம்னா அரை கப் அளவுக்கு கூட நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு அரை அரைச்சிக்கலாங்க. இப்போ ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாங்க. பவுல் வந்து எனக்கு கலக்கிறதுக்கு சரி வரலன்னு சொல்லிவிட்டு நான் ஒரு பிளேட்லேயே தட்டில் கொட்டி மாற்றிட்டேங்க. இது நல்லா ஈஸியாக இருக்குது நமக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா அந்த பேரிச்சம்பழம் இது அப்படியே நல்லா நமக்கு கொஞ்சம் நல்லா அரைக்க மாதிரி நல்லா பிடிச்சிருச்சு. அதனால் இப்போ இந்த தட்டில் போடும்போது தான் எல்லாம் இப்போ ஒன்று சேருது. அதுக்காக இப்போ ஸ்வீட் வந்து வாயில் கொஞ்சம் போட்டு பார்த்ததில் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. அதனால் நான் வெள்ளை பொடி இருக்குது, அதை அப்படியே சேர்த்துக்கிறேன். அப்போ ஒரு கப்பு வெல்லமும் நம்ம சேர்த்தோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் ஸ்வீட். ஏன்னா நான் அரை கப்பு வெல்லம் தான் சேர்த்துருந்தேன். ஒரு கப்பு பேரிச்சம்பழம், ஒரு கப்பு வெல்லம் சேர்த்தா சரியாக இருக்கும். இப்போ பேனில் கொஞ்சமாக நெய் ஊற்றிருக்கேங்க. இப்போ நெய் சேர்த்துட்டு முந்திரி நம்ம பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து வேணான்னா ஸ்கிப் பண்ணிடலாங்க, இந்த ஆப்ஷன் தான் நமக்கு. இது கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக தான் முந்திரி போடுறோம். இல்லைன்னா வெறுமனே உங்களுக்கு முந்திரிலாம் போட விருப்பம் இல்லைன்னா வெறுமனே நெய் மட்டும் உருக்கி சேர்த்துருங்க. லட்டில் தெரியணுன்றதுக்காகவே நான் கொஞ்சம் முந்திரி வந்து கொஞ்சம் கூட சேர்த்துருக்கேங்க, வீடியோவுக்காக கூட சேர்த்துருக்கேன். முந்திரி பாதி நமக்கு லேசாக வறுப்பட்டு வரும்போதே நம்ம திராட்சையும் சேர்த்துக்கலாம். இப்போ முந்திரி திராட்சை நல்லா வறுப்பட்டாச்சுங்க. திராட்சை நமக்கு நல்லா உப்பி வந்துடுச்சு. இப்போ வந்து முந்திரி திராட்சை இதில் சேர்த்துடலாம். முந்திரி திராட்சைலாம் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுறலாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். கொஞ்சமாக நெய்யை உருக்கி சேர்த்துட்டு பிடிச்சோம்னா நமக்கு பிடிக்கிறதுக்கு வரும். நெய்யை லேசாக சூடுபடுத்திட்டு அதுக்கப்புறம் நமக்கு பிடிச்சோம்னா பிடிக்க வருங்க. இப்போ சத்தான ஆரோக்கியமான ஒரு லட்டு வந்து நமக்கு வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே, எல்லார் வீட்லேயும் நம்ம வச்சுருக்கக்கூடிய பொருளை வச்சே ஒரு லட்டு ஒன்று ரெடி ஆகிடுச்சுங்க. ஏன்னா சில பாதாம் முந்திரிலாம் போட்டு நிறைய பம்கின் சீட்ஸ்லாம் போட்டு லட்டு செய்வோம். அதுக்கு பதில் எல்லார்கிட்டையும் இருக்கக்கூடிய ஒரு பொருள் வச்சு நமக்கு லட்டு ரொம்ப டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டு சாப்பிட்டுட்டு வீட்டில் பிடிக்கும்போதே சாப்பிட்டு பார்த்தாங்க, டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கு. என் சின்ன பையன் கூட ஒன்று எடுத்து சாப்பிட்டு திரும்பி இன்னொன்று வந்து எடுத்தான். இப்போ நம்ம கஷாயம் அடுத்தது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ சுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இந்த சுக்கை வந்து நம்ம மேலே இருக்கிற தோலை வந்து அப்படியே கத்தியால் நம்ம எடுத்துடலாம். மேலே கத்தி வச்சுட்டு இது மாதிரி தோல் எடுத்தோம்னா நமக்கு வந்துடும். சுக்கோடைய தோல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நச்சு, அதனால் சுக்கு தோல் எடுத்துணுன்னு வாங்க. சுக்கு இது மாதிரி தோல் எடுத்துகிட்டு நம்ம இடிச்சிட்டு தட்டிட்டு போட்டுக்கலாங்க. ஏன்னா வந்து மிக்ஸி ஜாரில் சேர்க்கும்போது பிளேடு வீணாக போகும். இந்த மாதிரி 1-2 நம்ம சுக்கை தட்டிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாங்க. இது கூட ஒரு 25 மிளகு, 25லேருந்து ஒரு 30 அளவுக்கு மிளகு எடுத்துக்கலாம். அப்புறம் திப்பிலி, இது வந்து அரிசி திப்பிலின்னு சொல்லுவாங்க. 2 திப்பிலி இருக்குது, ஒன்று வந்து கண்டந்திப்பிலி, இன்னொன்று வந்து அரிசி திப்பிலி. இந்த திப்பிலி எடுத்துக்கலாங்க. இது ஒரு 6-7 எடுத்துருக்கேன். சின்ன கொஞ்சம் நீட்டாக இருந்துச்சுன்னா ஒரு 4 எடுத்துக்கலாம். சின்னதாக இருந்துச்சுன்னா ஒரு 6. இதில் வந்து திப்பிலி ரசம் வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நல்லா நம்ம சளிலாம் நல்லா கேட்கும். இந்த சைஸில் ஒரு துண்டு பட்டை, நீங்கள் சுருள் பட்டை வச்சுருந்தா சேர்த்துங்க. இப்போதைக்கு என்கிட்ட சுருள் பட்டை இல்லைன்றதுனால இந்த பட்டையை சேர்த்துருக்கேன். சுருள் பட்டை தான் நல்ல மெடிசினல் வேல்யூ நமக்கு. அப்புறம் ஒரு 7-8 கிராம்பு. என்னடா அது பட்டை கிராம்பெல்லாம் வந்து குருமாக்கு மசாலாவுக்கு நம்ம கறி குழம்புக்கெலாம் போடுற மாதிரி, குருமா குழம்புக்கெலாம் போடுற மாதிரி போடுறேன்னு நினச்சிட்டு இருக்காதிங்க. பட்டையிலையும் நிறைய மெடிசினல் வேல்யூ இருக்குது, கிராம்புலேயும் இருக்குது. கிராம்பு நமக்கு தொண்டை வந்து ஒரு நேரம் கரகரன்னு வந்துட்டு தொண்டை லேசாக ஒரு மாதிரி வலிக்கிற மாதிரியும் இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம், இந்த ஒரு 5-6 மிளகு, ஒரு 5 மிளகு, ஒரு கிராம்பு எடுத்துக்கிட்டு வாயில் போட்டுட்டு அப்படியே முழுங்கிடக்கூடாது. ஒரு உமிழ்நீரோடு நம்ம அப்படியே சேர்த்து அப்படியே வச்சுட்டே இருக்கணும் வாயில். அந்த உமிழ்நீரோடு அந்த காரம் லேசாக பொறுமையாக அந்த தொண்டைக்குள்ளே இறங்கிட்டே இருக்கும். அப்படி இறங்கும்போது பார்த்திங்கன்னா தொண்டை கரகரப்பு, தொண்டையோடைய வலியும் நமக்கு நல்லா கேட்கும். இது எங்கள் வீட்டில் நாங்கள் எப்பயுமே செய்வோம். அது கடித்தாலும் நமக்கு ஒன்றும் தப்பு இல்லை, உள்ள முழுங்கிட்டாலும் எதுவும் ஆகிடாது. கடிச்சு முழுங்கினா நல்லது. நல்லது, ஆமாம். அப்புறம் ஒரு 5 ஏலக்காங்க.
ஏலக்காவும் அதே மாதிரி தான். நமக்கு ஏலக்காய் பார்த்திங்கன்னா நல்லா சுறுசுறுப்பு, மூளைக்கு நல்ல மனம் மட்டும் இல்லை, நல்லா மூளைக்கும் நமக்கு நல்ல சுறுசுறுப்பு கொடுக்கக்கூடியது. ஒரு டக்குன்னு ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும். அதான் ஏலக்காய் டீலாம் வந்து குளிர் பிரதேசத்தில் இருக்கிறவங்க குடிப்பாங்க. அது மாதிரி நமக்கு தொண்டையில் இது மாதிரி தொண்டை சளிலாம் இருந்துச்சுன்னா ஏலக்காவை இந்த உள்ளே இருக்கிற அந்த தோலை நீக்கிட்டு அந்த உள்ளே இருக்கிற அந்த கருப்பை மட்டும் நம்ம நல்லா இடிச்சிட்டு தேனில் குழச்சும் நாக்கில் சாப்பிடலாம். அப்படியே இல்லைனா வெறுமனே கூட நம்ம ஏலக்காவை போட்டு சாப்பிடும்போது தொண்டை வந்து அப்படியே எல்லாமே சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா உமிழ்நீரோட தான் நம்ம சேர்ந்து சாப்பிடணும். அப்போ தான் நமக்கு அது ஸ்லோ நல்லா வேலை செய்யும். ரொம்ப பொவிஞ்சு ரொம்ப நேரம் இரும்பிகிட்டே இருப்பாங்க. நமக்கு சளி குறைஞ்சு ஜுரம்லாம் வந்துருச்சுன்னா பார்த்திங்கன்னா ஜுரம் விட்டுணும். ஆனால் அந்த இரும்பல் மட்டும் நமக்கு நிற்கவே நிற்காது. அப்படியே நமக்கு கண்டினியூஸாக இரும்பிகிட்டே இருப்போம். அப்போ அந்த நேரத்தில் இந்த ஏலக்காவை போட்டோம்னா இரும்பல் வந்து கண்ட்ரோல் ஆகும். நமக்கு ஒரு 5 ஏலக்காங்க. மிளகும் கிராம்பும் இரும்பலுக்கு கேட்கும். அது மாதிரி இந்த ஏலக்காவும் மட்டும் சாப்பிட்றதுனா அதுவும் கேட்குங்க. இது வந்து ஸ்டார்ப்பு. இது வந்து ஒன்று. இது வந்து இந்த கொரோனா காலத்தில் வந்து இந்த இதோட இதில் நல்ல மெடிசினல் வேல்யூ இருந்துச்சு. கொரோனாவுக்கே வந்து இந்த அன்னாச்சி பூவிலேருந்து தான் நமக்கு வந்து மருந்தெல்லாம் எடுத்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. டாக்டர் சிவராமன் கூட சொன்னார் இதில் நிறையா வந்து மருத்துவ குணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நானும் இதுலேருந்து அதுக்கு முன்னாடி இதை சேர்க்க மாட்டேன். அதுக்கப்புறம் அதை கேள்விப்பட்டதுலேருந்து இதுவும் சேர்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு அன்னாச்சி பூ. அப்புறம் இது கூட மஞ்சளுங்க. மஞ்சள் வந்து இது நான் வந்து வீட்டில் அரைச்சிட்டு பொடி அரைச்சி காலியாகிடுச்சு. நான் வீட்டிலே மாடியில் நான் வந்து ஏற்கனவே மஞ்சள் ஹார்வெஸ்ட் பண்ணி எப்படி மஞ்சள் பொடி அரைக்கணும்னு வீடியோ போட்டிருப்போம். அந்த ஹார்வெஸ்ட் பண்ணி நம்ம மஞ்சள் பொடி அரைச்சிட்டு அதுலேருந்து சலிச்சிட்டு மீதி நம்ம அந்த திப்பி எடுத்து வச்சுருந்தேன். ஏன்னா மஞ்சள் பொடி வந்து என்கிட்ட இப்போ காலி ஆகிடுச்சு. இப்போ ஏன்னா அது அடுத்த மாதம் தான், இப்போ திரும்பியும் நமக்கு தை மாதம் வரும்போது தான் மஞ்சள் பிடுங்கணும். இப்போ அதோடைய திப்பி இருக்குது. இதுவும் நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இதை மாதிரி பவுடர்லாம் அரைக்கிறதுக்கு இதோட நான் கலந்துக்கலாம். இல்லை டைரெக்டாக கஷாயம் போடும்போது இந்த பொடி யூஸ் பண்ணிப்பேன். இப்போ இது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேங்க. ஏன்னா மஞ்சளும் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா மஞ்சள் வந்து நம்ம பாலில் கூட நார்மலாக பூண்டு மஞ்சள்லாம் போட்டு பால் குடிப்போம். அது கூட நல்லா சளிக்கு கேட்கும். பனங்கற்கண்டுலாம் போட்டு. அவங்க என்ன பண்ணுவாங்க? உங்ககிட்ட மஞ்சள் தூள் இருக்குது. என்கிட்ட வீட்டில் ரெடி பண்ண மஞ்சளே இருக்கிறதுனால நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கடையில் வாங்கின மஞ்சள் தூள் தயவு செஞ்சு யூஸ் பண்ணிடாதீங்க. கடையில் விரலி மஞ்சள் இருக்கும் இல்லைங்களா, நம்ம சமையலுக்குலாம் யூஸ் பண்ணுற விரலி மஞ்சள், அதை வாங்கிட்டு வந்துட்டு இதை இடிக்கிறத தட்டிட்டு, ஏன்னா மிக்சியில் டைரெக்டாக நம்மளால் போட முடியாது, நல்லா கொஞ்சம் தட்டி பொடியாக்கிடுங்க. பொடியாக்கிட்டு அதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்குங்க. நல்லா ஒரு 2 சின்னதாக இருந்தால் சுண்டி விரல் சைஸில் ஒரு 2 பீஸ் சேர்த்துங்க, கரெக்டாக இருக்கும். ஏன்னா அப்படியே நம்ம போட்டோம்னா பிளேடு வந்து நமக்கு மிக்சியில் உடஞ்சிரும். அதனால் நல்லா தட்டிட்டு போட்டோம்னா தான் நமக்கு நல்லாயிருக்கும். அந்த மாதிரி இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சித்திரத்தை பொடி. சித்திரத்தையும் நமக்கு வந்து நல்லா அழுத்தமாக இருக்கும். ஆனால் வந்து அதுவும் மிக்சியிலலாம் போட்டால் மையறதில்லை. இதனால் நாட்டு மருந்து கடையில் இப்போ சித்திரத்தை பொடினே விற்கிறாங்க. இந்த மாதிரி பவுடர் ஃபார்ம்லேயே சித்திரத்தை பொடி கிடைக்கிது நமக்கு நாட்டு மருந்து கடைகளில். அதையே இப்போ நம்ம அதனால் அதையே வாங்கிக்கலாம், ஈஸியாக இருக்கும் நமக்கு. இந்த ஸ்பூனால் 1 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கிறேங்க. அப்புறம் இது அதிமதுரம் பொடி. அதிமதுரம் வந்து இந்த பாட்டு பாடுறவங்களாம் பார்த்திங்கன்னா குரல் வளத்துக்காக அதிமதுரம் எடுத்துப்பாங்க. சளிக்கு ரொம்பவே நல்லது அதிமதுரம். அதே மாதிரி குரல் வந்து இனிமையாக ஆகிறதுக்காக அதிமதுரம் சேர்த்துப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, அதிமதுரம் எல்லா இதுலேயும் பியூட்டி ப்ராடக்ட்ஸில் கூட சேர்க்குறாங்க. இது வந்து இதுவும் இதால் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை மிக்சியில் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த சுக்குடைய நார் தான் நமக்கு இது மாதிரி இருக்குங்க. நம்ம வீட்டிலே ஒரு பொடி நம்ம கைப்பட நம்ம ரெடி பண்ணிடலாம் ஈஸியாக. இப்போ கஷாயம் பவுடர் நமக்கு ரெடி பண்ணிட்டோங்க. நான் ஏற்கனவே அரைச்சி வச்சது இப்போ கொஞ்சம் காலி ஆகிடுச்சு, அதனால தான் இப்போ வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இதை நம்ம ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், இல்லைனா வெளியிலையும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆனால் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா நமக்கு ஒரு மக்கள் எதுவும் எப்போ நம்ம வேணும்னாலும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நான் கொஞ்சமாக தான் ரெடி பண்ணிப்பேன், ஏன்னா வந்துட்டு நமக்கு வேணும்னும் போது ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்கலான்னு சொல்லிட்டு. இப்போ இங்கே பார்த்திங்கன்னா தண்ணி நமக்கு இது வந்து 3 பேருக்கு அளவுக்கு நான் கஷாயம் போட போகிறேன். அதனால் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேங்க. இப்போ பனங்கல்கண்டு இதில் சேர்த்துக்கலாம். நல்லா பனங்கல்கண்டும் நமக்கு வந்து நல்லா நிறைய பேருக்கு எல்லாருக்குமே தெரியும். பனங்கல்கண்டு வந்து நல்லா சளிக்கு ரொம்ப நல்லது, நீர்க்கடுப்புக்கு கூட நல்லதுன்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு பனங்கல்கண்டு சேர்த்துருக்கலாம். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இப்போ தண்ணி கொதிக்கும் போது நம்ம பனங்கற்கண்டு போட்டோங்க. பனங்கற்கண்டு போட்டோடனே நல்லா நமக்கு பனங்கற்கண்டு கரைஞ்சிருச்சு. இப்போ இதில் இந்த பொடியை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பொடியை நம்ம ஒரு ஆளுக்கு எவ்வளோ சேர்க்கணும்னா இந்த சின்ன ஸ்பூனால் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம பொடி எடுத்துக்கலாங்க. சிம் பண்ணிடுறேன், போட்டோடனே பொங்கிடும்.
ஒரு அரையிலேருந்து ஒரு 3/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம். ஏன்னா நம்ம இப்போ 3 பேருன்ற போது நமக்கு ஒருத்தவங்கன்றது போது 3/4 ஸ்பூன் எடுத்துக்கலாம். அப்போ மொத்தமாக நமக்கு சேரும்போது கொஞ்சம் கம்மி பண்ணாவே நமக்கு சரியாக இருக்கும். போதும். சேர்த்துட்டு இது நல்லா ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க. ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்லாம் அவசியம் இல்லை. ஒரு கொதி கொதித்து அதில் இருக்கிற நமக்கு அந்த பவுடரில் இருக்கிற அந்த எசன்ஸ்லாம் தண்ணியில் இறங்கிடுச்சுன்னா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா நம்ம பொடி போட்டு நல்லா ஒரு கொதி வந்துருச்சு பாருங்கள். இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நம்ம கஷாயத்தை வடிகட்டிக்கலாங்க. எங்கள் வீட்டில் அவர் வந்து வடிகட்டாமல் தான் கேட்பார். ஆனால் நாங்கள்லாம் வடிகட்டி தான் குடிப்போம். நானே என் பசங்கள்லாம் வடிகட்டி தான் குடிப்போம். இப்போ ஒரு ஆளுக்கு எவ்வளோ குடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஆளுக்கு இந்த அளவு இந்த கிளாஸால் இவ்வளோ குடிக்கலாம். இப்போ நல்லா சுட சுட கஷாயம் ரெடியாக இருக்குங்க. நாங்கள் முக்கால்வாசி பார்த்திங்கன்னா நைட்டில் தான் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் படுக்கிறதுக்கு முன்னாடி வீட்டில் எப்பயாவது கஷாயம் போட சொல்லுவாங்க. இப்போ நல்லா போட்டு நல்லா சூடாக குடிப்போம். சில நாள் ஆஃபீஸ்க்கே எடுத்து போய்டும் காலையில். ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா சூடாக குடித்தா நல்லா இந்த குளிர்காலத்துக்கு வர நல்லா நமக்கு நல்லா எதமாக இருக்கும். வீட்டில் அவர் கூட சளியெலாம் அதிகமாக இருந்துச்சுன்னா அவர் என்ன பண்ணுவார், எனக்கு கஷாயம் போட்டு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிடுவார். நான் போட்டு ஃப்ளாஸ்கில் ஊற்றி கொடுத்துருவாங்க. அவர் ஒரு 11 மணி 10 மணி போல் குடிச்சுப்பாங்க. இப்போ நம்ம உருண்டையும் டேஸ்ட் பண்ணிடலாம். உருண்டை வந்து ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கு. வீட்டில் ஏற்கனவே எல்லாருமே சாப்பிட்டு ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்குன்ட்டாங்க. டேஸ்ட் சூப்பராக இருக்குது. இந்த கஷாயமும் ரொம்பவே நல்லது. சளியெல்லாம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா டெய்லியும் கூட நம்ம வந்து இதை குடிச்சிக்கலாம். தொடர்ந்து ஒரு 4 நாள் குடித்தோம், 2-3 நாள் குடித்தோம்னா நல்லாவே கேட்கும் உங்களுக்கு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.